மனைவிகளுடைய பேராசை என்ன மாதிரியான நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் கணவர்களாய உங்களுக்கு கொடுக்குது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்னோட 1.5 சென்ட் வீடு என்னைக்கு 5 சென்ட் வீடா மாறணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அன்னைக்கு ஃபீல் பண்றேன். பத்தாவது இருக்கிற கூரை வீடு பிடிக்கல, வேற நல்ல வீடு பாருங்கன்றா. இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போகணுன்றாங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் போனுங்கிறாங்க. இந்த துபாயில் போய் ஸ்கை டைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் பார்த்துப்போம். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எனக்கு 50 சட்டை 50 ஃபேன் இருக்கு சார். இவ்வளோ சட்டை இன்னும் 10 வருஷத்துக்கு நான் போடுவேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து கூட நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எடுக்கணும் கேட்கவே மாட்டாங்க சார். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. பர்த்டே கேக் இந்த வயசுல எனக்கு தேவை சார். அது தேவையில்லாமல் எடுத்து வந்து எனக்கு தெரியாமல் கொண்டாந்து வச்சுட்டு அந்த கடைசி டைமில் வந்து வெட்டுறதுக்கு அந்த டைமில் கூடுவாங்க. நீ டேய் இப்போ உனக்கு கொடுத்தா இவன் கோச்சுக்குவான், இவனுக்கு கொடுத்தா நீ கோச்சுக்குவா. அப்போ கொண்டா அவன் சொல்லுங்க, ஏன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்க வெறுக்கிறீங்க? என் வீட்டுக்கார் வந்து நல்லவர் தான். அவர் மாதிரி நல்ல ஒரு ஊர்ல தேடியத்தோட கிடைக்க மாட்டாங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஆனா நான் வெறுக்கிறேன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை. என்னடா எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு சார். கல்யாணம் ஆன புதுசுல ஏங்க எனக்கு நகை வேணும்னு கேட்டேன். 80 பவுன் வாங்கி கொடுத்தாங்க. மர்க்கா சொல்லு. 80 பவுன் வாங்கி கொடுத்தாங்க. அடடா ரொம்ப இறங்கி போட்டுருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. எங்க நகை எனக்கு போதும், வீடு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். வீடு வேணும்னா நீ நகையை கொடு, நான் வீடு உனக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். வீடு கட்டி ஃபினிஷ் ஆகிற டைம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வாஸ்துப்படி சரியில்லை, நான் வீடை சேல் பண்ணிடலாம். 3 மாசமா பூச்சி வேலை நாள் பண்ணாம இருந்தது. பாசு சரியில்லை, அதனால தான் பூச்சி வேலை பண்ண முடியல. ஸோ அதனால நம்ம வேற இடத்துல பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள எப்படியாவது சமாளிச்சு பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கடன் எடுத்து அந்த கடனோடய போகணும்னு வைங்களேன். திரும்ப அது பேர் வந்து அப்பர் கிளாஸ் கிடையாது, அது திரும்ப நம்ம மிடில் கிளாஸ் தான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். அவங்க மிடில் கிளாஸ் இருந்து அப்பர் கிளாஸ் போகிறதுக்கு ட்ரிகர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அதை சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா உங்க மண்டையில. விருப்பப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வர்றோம். அப்போ அவங்களோட நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போகிறது தானே நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் நீங்கள் அவங்களே சேர்த்து புஷ் பண்ணி அவங்க வாழ்க்கையை இங்கே எடுத்து நம்ம வாழ்க்கையை சேர்த்து ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறீங்கன்னு கேட்குறேன். எங்கேயோ போயிட்டடா நீ. கஷ்டத்துக்குள்ள தள்ளணும்ன்றது இது பாயிண்ட் கிடையாது. கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு தான் நாங்க முயற்சி பண்றோம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இப்போ லோன் போட்டுட்டு 25 வருஷம் ஆயிருது. 25 வருஷம் லோனுக்காக ஓடினதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பேசாம வண்டியை வித்துட்டு நீங்களும் என் கூட பிச்சை எடுக்க வந்துருங்க. எது 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகி. பொண்டாடி லவ் யூடி. லவ் யூ லவ் யூ. இதோட ஜெயிச்சதுக்கு என்ன இருக்குது? அவள் தான் மிடில் கிளாஸ் ஜெயிச்சாச்சு. அவள் இது காட்டு குண்டு தவிர ரியல் லைஃப்ங்க. ஏ மச்சான் மஜா டைப்புங்க. இஎம்ஐ சாவ சொல்றீங்களா? சொல்லுங்க. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. இஎம்ஐன்றது உங்களுக்கு புரியல. புருஷங்காரங்களுக்கு 2வது பொண்டாட்டி மாதிரி. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. என் பொண்டாட்டி கூட நான் ஒரு நாளைக்கு 7600 செகண்ட்ல போன்ல பேசினேன் லவ் பண்ணும்போது. இன்னைக்கு பேசவில்லை. எதனால? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்படியே இருந்துக்கலாம், அப்படி எல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் உங்களுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? ஏய் படிப்பு இப்ப எல்லாம் வேற ரேஞ்சில போயிட்டு இருக்குது மாப்பு. நாங்க கல்யாணம் பண்ண பொண்ணை நாங்க நல்லபடியா பாத்துருக்கோமா, அதுல எங்களுக்கு கிடைக்குது பாருங்க அந்த மரியாதை, சந்தோஷம். அவ்வளவுதான், அது போதும் எங்களுக்கு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? கல்யாணம் பண்ற பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறீங்க, அதோட உங்களோட வேலை முடிஞ்சில்ல. நடுவுல குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்ல நீங்க. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இப்போ பைக்ல வரும்போது ஹோட்டல்ல ரோட்டுகள்ல நிப்பாட்டினேன். 2 பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ 1 more தோசை ப்ளீஸ். நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிற பொருட்கள் என்னென்ன? நான் கார் தான். கார். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. டிவி தாங்க சார். யூடியூப் அதுல போட்டு பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆசையா இருக்குது. ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. லக்ஸரியான சோஃபாஸ் சார். என்ன விலை? ஒரு 70,000 80,000 ரூபாயில சோஃபா. வேற? எங்க வீட்டுக்காரர் எல்லாமே இஎம்ஐல வாங்கிட்டாரு. ஏசி தான் வாங்கி கொடுத்தது இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். 4th நான் படிக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க.
ஒரு 17 வயசுல இருந்து வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? உன்னை பார்த்துப்பேன், உன்னை படிக்க வைப்பேன்னு கூட சொன்னார் சார். அது அவரே மறந்துட்டார் சார். ஆமா மறந்தே போச்சுடா. ஐயே வாயை பாரு வள்ளல்ல 3 குழந்தைங்களை என்னால சிபிஎஸ்ல படிக்க வைக்க முடியாது சார். 3 மனைவி சேர்த்து சொல்றீங்களா? ஆமா சார், குழந்தையோட சேர்த்து 3. சிறப்பான ஆள் நீ. கல்யாணம்னு ஒரு கயிறை கட்டின உடனே நம்ம பின்னாடியே கடன் சேர்ந்து வருது சார். கேம்பஸ் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், குழந்தைங்க பிறந்த நாள் கொண்டாடணும், மேலும் மேலும் பாரும் தலையில உக்காரும் சார். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நல்ல உழைப்பாளி சார் அவரு. ஈவென்ட்ஸ் மேனேஜ் பண்ணுவாரு, எல்லா வேலையும் சொல்ல போனீங்கன்னா காவா கூட க்ளீன் பண்ணுவார் சார். அவர் உழைப்பாளி. இது எங்க வீட்டு செப்டிக் டேங்க். செப்டிக் டேங்கா? சரி பரவாயில்ல, நம்ம டேங்க் தானே. பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்றதுக்கோசம் தான் சார் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து 40,000 ரூபாய் 43,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுற ஒரு பிள்ளைக்கும். வீடு கட்டணும், பாப்பாவை ஃபாரின்ல படிக்க வைக்கணும், எல்லாம் ஒரே டைம்ல செய்யணும். அப்போ வரும்போது மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகுது. நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. திருகாணி வாங்க தான் போவோம். போன உடனே ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுன்ல 6 பவுன்ல வந்து நெக்லஸ் போட்டிருப்பான். இதை நீங்க வாங்கி கொடுங்க. உயிர் எடுக்கிறேன். அத்தியாவசியம் ஆடம்பரம் 2 இருக்கு. அத்தியாவசியம் என்ன? திருகாணி. ஆடம்பரம் வந்து நெக்லஸ். கேட்டுக்க. அப்படி என்ன இருக்கும்போது பிரியாணி சாப்பிடுவோம், இல்லன்னா தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம். சரி, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னா நிறுத்த ஸ்பேஸ் கூட இருக்கு. ஆனா அதுவுமே வந்து கார் வாங்கி நம்ம எங்க ஓட்ட போறோம்? நான் என் பொண்டாட்டிய டெலிவரிக்கே ஸ்கூட்டர்ல தான் கூட்டிட்டு போனேன். ஏசி இப்ப எல்லாரோட மிடில் கிளாஸ்லயும் இருக்கு. அதுக்கு கூட அவர் வந்து கணக்கு பார்த்து தான் செய்வார் சார். பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டான். வருஷத்துல 2 டைம் எங்கேயாவது தங்கி ஒரு டூர் சுத்தி பாக்குற மாதிரி. அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் அந்த பால்கனில உட்காந்து 2 பேரும் டீ குடிச்சிட்டு பேசிட்டு, அது உங்களுக்காக தான். அவருக்காக. ஆமா ஆமா. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நீ வந்து வேலையில வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டையில முடி கொட்டி 35 வயசுல வந்து இப்படி இருக்கிற நீ. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. சார் ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்து வாங்க உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னாவே அன்னைக்கு முடிஞ்சது சார் நம்மளோட இது. ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு வாங்கணும், கார் வாங்கணும். அப்போ வந்து திருப்தியா சொன்னாங்க, ஓகே செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே இப்போ வந்து சொல்றாங்க, இந்த வீடு சின்னதா இருக்கு, இந்த கார் சின்னதா இருக்கு. அது வேற வாயி, இது நார வாயி. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனப்பான்மை இப்போ வந்து அப்படியே மாறி இருக்கு. சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. நீ அப்ப 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த, இப்ப 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். நான் தனியா கடை வச்சிருக்கேன், நான் கூட ஹெல்ப் பண்றேன், வா கட்டலாம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இப்படியே தான் சார் பேசி இன்னைக்கு பொண்ணு வந்து என்கிட்ட டிமாண்ட் பண்றா. என் பொண்ணு என்னோட சீருக்கு வந்து யானையில வந்து சீர் கொண்டு வரணும். வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து மனைவியோட எதிர்பார்ப்புல பாதியை காணோம். அடுத்து பிள்ளைங்களோட எதிர்பார்ப்புல மீதியும் காண போயிடும் நினைக்கிறேன். எலக்ட்ரிக் சுடுகாடு. நான் மிடில் கிளாஸா இருக்கிறதுல எதை நினைச்சு தெரியுமா சந்தோஷப்படுறேன்? என் புள்ள கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேங்க. இது வரைக்கும் 15 மெடல் வச்சிருக்கான். ஜிம்னாஸ்டிக்ல இது வரைக்கும் 6 ஸ்டேட் லெவல் சார். சிலம்பத்துல 3 வாட்டி வாங்கியிருக்கான். சர்ஃபிங் போயிட்டு இருக்கிறான். எல்லாமே நான் கூட வந்து நான் சொல்லி கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எல்லாம் பிளான் தானே சார்? ஏதோ பெருசா பண்றீங்க. யார்கிட்ட போய் ஸ்டாண்டிங் புக் வச்சு ரோஸ் குத்த மாதிரி போஸ் குறா. பாரியா 1 2 சூப்பரா. ஒரு அப்பா இந்த பிள்ளையோட இந்த வாழ்க்கை வளர்ச்சியில எவ்வளவு நேர மணித்துளிகளை அந்த குழந்தைக்காக செலவு பண்ணிருக்காருல்ல, அதுதான் உண்மையான சொத்துன்னு சொல்லிட்டு போயிட்டேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். எனக்கு தெரிஞ்ச அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க போட்டிருக்காரு. கண்ணீரில்
என் வானத்தில் ஒரு நட்சத்திரம் புதிதாக பூ பூத்து சிரிக்கின்றதே. நாளைக்கு ஒரு சாம்பியன் ஆகி ஒரு உலக லெவல்ல போய் ஒரு மெடல் வாங்கிட்டு வரா, ஜிம்னாஸ்டிக்ல நாளைக்கு ஒரு பெரிய பேர் வாங்குறான், அதுதான் மாத்தும். நீங்க குரு